Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நாம் அரசியல் பற்றி பேசும்போது அவர் எப்போதும் நடுநிலையாக இருக்கிறார். இவ்வாறாக நடுநிலையாக இருத்தல், பக்கச்சார்பில்லாமல் இருத்தல், எதையும் ஆதரிக்காமல் இருத்தல் என்பவற்றை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Sit on the fence. Sit on the fence. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Sit on the fence. Sit on the fence. வேறங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவர் எப்போதும் நடுநிலையாக இருக்கிறார். He always sits on the fence. எப்போது நாம் அரசியல் பற்றி பேசும்போது, when we discuss politics, he always sits on the fence when we discuss politics. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? He always sits on the fence when we discuss politics. மதில் மேல் பூனியாக இருப்பதை நிறுத்தி ஒரு தரப்பை தேர்வு செய். இங்கு மதில் மேல் பூனி என்பது எதை குறிக்கிறது? பக்கச்சார்பு இல்லாம அல்லது எதையும் ஆதரிக்காமல் இருப்பதை குறிக்கிறது. Stop sitting on the fence and choose a side. Stop sitting on the fence and choose a side. எல்லாரும் எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Stop sitting on the fence and choose a side. அவள் யாரையும் புண்படுத்த விரும்பல, ஆகையால் அவள் பக்கச்சார்பில்லாமல் இருந்தாள். கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். She didn't want to hurt anyone, so she sat on the fence. She didn't want to hurt anyone, so she sat on the fence. எல்லாரும் வாயிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She didn't want to hurt anyone, so she sat on the fence. எதையும் ஆதரிக்காமல் இருப்பது எதையுமே தீர்த்து வைக்காது. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் கூட தீர்த்து வைக்க போறல்ல. அப்போ நாங்கள் ஏதாவது ஒன்றை தீர்த்து வைக்க வேண்டுமாயின் எங்களுடைய ஒப்பீனியனை சொல்லி ஏதோ ஒரு பக்கத்துக்கு தான் ஆதரிக்க முடியும் இல்லையா? எதையும் ஆதரிக்காமல் இருப்பது, இது நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? Sitting on the fence. எதையுமே தீர்த்து வைக்காது. Want solve anything. இங்கு want என்பது எதை குறிக்கிறது? Will not, இருக்காது. Sitting on the fence, won't solve anything. Again, sitting on the fence, won't solve anything. நடுநிலையாக இராதே, உன் கருத்து முக்கியம். எப்பயுமே நாங்க நடுநிலையா இருக்க முடியுமா? இல்ல. எங்களுடைய ஒப்பீனியனையும் சொல்லணும். Please comment your answer. Superb. நான் எதையும் ஆதரிக்காமல் இருந்து வந்தேன், என்னுடைய கடந்த கால பழக்க வழக்கம். ஆனால் இப்போ என்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறேன். Comment your answer. Splendid. நீ பக்கச்சார்பில்லாமல் இருக்க போகிறாயா அல்லது உன் நண்பனை ஆதரிக்க போகிறாயா? எதை தெரிவு செய்ய போறான்னு சொல்லி வினவுகின்றோம். Please comment your answer. Well done. You got it. அவன் அவளது நட்பெயரை பொய்யான வதந்திகளால் களங்கப்படுத்த முயன்றான். இவ்வாறாக களங்கப்படுத்துதல்
என்பதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல வேண்டும்? besmirch. Besmirch. Listen carefully. Besmirch. 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 இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி எதை எதை களங்கப்படுத்துவதை குறிக்கும்? ரெப்புடேஷன், அதாவது நற்பெயர். கேரக்டர், பண்புகளை களங்கப்படுத்துறத குறிக்கும். நேம், பெயரை களங்கப்படுத்துறத குறிக்கும். இமேஜ், இதுல எதையாவது ஒன்றை களங்கப்படுத்துவதை தான் நாம் எப்படி சொல்கின்றோம்? besmirch. பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் அவளது நற்பெயரை பொய்யான வதந்திகளால் களங்கப்படுத்த முயன்றான். இங்கு வினைச்சொல் என்ன? முயன்றான். யார் முயன்றது? அவன். he tried. எதற்கு? களங்கப்படுத்துவதற்கு. he tried to besmirch. எதை? அவளது நற்பெயர்களை. her reputation. எதனால்? பொய்யான வதந்திகளால். with false rumors. He tried to besmirch her reputation with false rumors. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He tried to besmirch her reputation with false rumors. ஆதாரம் இல்லாமல் அவனது பெயரை களங்கப்படுத்தாதே. பெயரை கெடுக்காத அப்படின்னு சொல்லுவோமே, அதுதான். Don't besmirch his name without proof. Don't besmirch his name without proof. எல்லாரும் உரத்து சத்தமா சொல்லி பாருங்க. Well done. Don't besmirch his name without proof. அந்த அரசியல்வாதியின் எதிரிகள் அவரது பண்புகளை களங்கப்படுத்த முயன்றனர். The politician's enemies tried to besmirch his character. The politician's enemies tried to besmirch his character. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The politician's enemies tried to besmirch his character. அவளது குடும்ப பெயரை யாரோ களங்கப்படுத்தியதால் அவள் கோபமாக இருந்தாள். கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். Please comment your answer. Great. மீடியா தன்னுடைய நேர்மையை களங்கப்படுத்த முயன்றதாக அவள் மீடியாவை குற்றம் சாட்டினாள். இங்கு குற்றம் சாட்டுதலை நாம் accuse என்றவாறு தெரிவிக்கலாம். Please comment your answer. Wonderful. பொய்களை பரப்புவது நீயே உன்னுடைய மரியாதையை களங்கப்படுத்துவதாக இருக்கும். Please comment your answer. Marvelous. You got it. பணம் இன்மை முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம். இவ்வாறாக தடை செய் அல்லது இடையூறு செய் என்பதை நாம் ஆங்கிலத்தில் impede. Listen carefully. Impede. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Impede. Again. Impede. நாங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். பணமின்மை, lack of money, முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம். Can impede progress. Lack of money can impede progress. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Come on. Lack of money can impede progress. ஊழல் நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. Corruption impedes national development. Corruption impedes national development. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wonderful. Corruption impedes national development. உங்கள் சந்தேகங்கள் உங்கள் வெற்றியை தடை செய்ய விட வேணாம். Don't let your doubts impede your success. Don't let your doubts impede your success. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க.
Don't let your doubts impede your success. சத்தம் கவனத்தை தடை செய்யலாம். Please comment your answer. Great. விதிகள் தேவையானவை. ரூல்ஸ் என்ன கட்டாயம் தேவையானதுதான். ஆனால் அவை படைப்பாற்றலை இடையூறு செய்யக்கூடாது. Please comment your answer. Bravo. மோசமான வானிலை மீட்பு நடவடிக்கையை தடைப்படுத்தியது. Please comment your answer. Amazing. You got it. இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியது என்ன? Sit on the fence என்பதையோ, besmirch என்பதையோ, impede என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள். பேசி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.